ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்கள்ட்ட எல்லாட்டும் சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை போடுறேன். யாரும் இதில் கமெண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் என்கிட்ட கூப்பிட்டு நான் கேட்குறதுக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா, அதனால் சர்ச்சில் விரோதங்கள் வருமா என்ன உள்ளது மட்டும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இப்போ 50-50 மனசில் தான் இருக்கேன். போகணுமா வேண்டாமா, செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம்னு சொன்னால், இப்போது சர்ச்சில் நடந்த எலெக்ஷன் விஷயத்தில் திரும்பவும் கேஸுக்கு போயிருக்காங்க போல். அது என்ன டீட்டெயிலாம் தெரில போன மாதிரி. இப்போ ஃபாஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நான் போகிறதுக்குள்ளாடி ஏதாவது பண்ண முடிஞ்சால் தான் பண்ண முடியும், அடுத்த ஃபாஸ்ட் வந்தால் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து இதில் தலையிட மாட்டாங்க அப்படின்றது தான் கேஸ் கொஞ்சம் தீவிரமாக போயிருக்கு. இப்போது எனக்கு அதில் எந்த உடன்பாடு இருக்குது. சரி, அவங்க கேஸு போகிறாங்க அது ஏன்னா தனிப்பட்டது, நம்ம எதுவும் கேட்க முடியாது இல்லையா. அவங்களுக்கு ஒரு வேளை ஜெயிச்சிருக்கலாம், கேஸு போட்டோட அட்கா கமிட்டியில் பொறுப்பில் வரலான்னு ஆசை இருக்கும், இருந்துட்டு போட்டோம். இப்போ எனக்கு மனசில் தோணுது என்னென்னா, எலெக்ஷனே நடத்தாமல் ஒரு சண்டே கிளாஸில் 2 பொறுப்பாளரை எடுத்திருக்காங்க இல்லையா, அதுக்கு வேண்டி ஒரு கேஸுக்கு போனால் என்னவா. ஏன்னா ஃபாஸ்ட்டு போயாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. 2 மாதம் டைம் இருக்குது. இந்த சர்ச்சு எலெக்ஷன் சம்மந்தமாக போயிருக்கிற அந்த பெட்டிஷனை மேற்கோள் காட்டி இப்படி போயிருக்காங்க சார், அப்போ எனக்கு இந்த அநீதி நடந்திருக்கு அப்படின்னு போகலாமா என்னான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மனசில் தோணுன விஷயம் தான், போகலாம். ஏன்னா அவங்க எப்படி பண்ணும்போது எனக்கு பண்ணின, அதாவது அவங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னால், ஒரு ஆள் இன்னொரு சர்ச்சில் கூட பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு தான். பொறுப்பில் இல்லை, இன்னொரு சர்ச்சில் கூட அவங்க கம்யூனிட்டி மெம்பராக இருக்காங்க, 2 சர்ச்சில் மெம்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கு. அப்போ எனக்கு நடந்ததுக்கும் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் 0 தான். எனக்கு வந்து எலெக்ஷனை நாமினேட் பண்ணுற கூட டைம் கொடுக்கல அவர். அப்போது இவ்வளோ மோசமாக பண்ண ஒரு விஷயத்தை யாரும் அக்கறை கிடையாது. ஆனால் ஒரு ஓட்டு தான், அந்த ஒரு ஓட்டில் அங்கே ஒன்றும் மாற போகிறதில்ல. அப்படி இருக்க கேஸ் போயிருக்காங்க. அப்போ நம்மன்னு சொல்கிறதுக்கு, நான் கேஸுக்கு போனால் என்னங்கிறது என்னோட கேள்வி. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சபை மக்களாக இருக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நான் வந்து யாரும் திட்டப்போ, நீ இப்போ கேஸு போகாதுன்னு சொன்னாலும் நான் திட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு சஜஷன், ஒப்பீனியன் வேணும். எனக்கு வந்து யார்கிட்டையும் இப்போ கேட்க முடியாது. எனக்கு ஒரு ஒப்பீனியன், நான் வந்து சர்ச்சில் இந்த பிரச்சனையும் வேண்டாம், பொறுப்பில் வந்துட்டாங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு யோசிச்சேன். பட் அவங்களும் நல்லா செய்யலை, அவங்களும் ஃபாஸ்ட்டை துதிப்பாடிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வேலையை செய்யலை. 2வது, ஒரு தடவை கேஸு போயிடுச்சு, அதை அப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சா திரும்பவும் ஃபாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்கா கமிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு உள்ளதில் ஒரு போயிட்டுருக்காங்க. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் நினச்ச எதையும் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல். ஸோ நம்மளும் செஞ்சு பார்ப்போமே, அவங்களுக்கு மட்டும்தான் முடியுமா, ஏன்னா கொஞ்சம் பணம் செலவாகமாக இருக்கும், அப்படி தானே. ஒரு நாளைக்கு ஃபாஸ்ட்டையும் கோர்ட்டில் விட்டு பார்ப்போமா, அந்த பொறுப்பாளர் 2 பேரையும் கோர்ட்டில் விட்டு பார்ப்போமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்கள். இது கோர்ட்டுக்கு போகணுமா வேண்டாமாங்கிறது என்ன சொல்லலை. நான் எதிர்பார்த்துருக்கேன், ஒரு சிலரை எதிர்பார்த்துருக்கேன், அவங்கள்ட்டேருந்து பதில் கரெக்டாக ஆகுதுன்னா கட்டாயம் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் வந்து கோர்ட்டுக்கு போகிற மாதிரி தான் பிளான். நான் பிஷப்கிட்டையும் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீ கோர்ட் வழியாக வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்ற மாதிரி இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, இது ஒரு பக்கம். 2வது, ஃபாஸ்ட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து 99% வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னால கன்ஃபார்ம், ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம். அந்த இடையில இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது. சர்ச்சில் என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் தான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சார். பிரச்சனை வந்தாச்சு, பிரச்சனை சால்வ் பண்ண 1% கூட நீங்கள் எதுவுமே பண்ணலை. இன்னும் எரிய தீயில் எண்ணெய் கோரி வீத்தாதீங்க. போன வாரம் யாரெல்லாமோ மாறி மாறி கை நீட்டினாங்கன்னு பேச்சு வந்தது, யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரில. எதுக்குன்னு கேட்டால் அதுக்கும் பேஸ் ரீசன் நீங்கள் தான் இருக்கீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி வச்சுன்னா, திடப்படுத்தல் கிளாஸ் எப்போ வைப்பீங்கன்னு கேட்டதுலேருந்து வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திடப்படுத்தல் கிளாஸ் தொடங்கும்போது சர்ச் கமிட்டியில் டிஸ்கஸ் பண்ணி சர்ச் மினிட் வாசிப்பாங்க, இப்படி திடப்படுத்தல் கிளாஸ் ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கட்டாயம் மினிட் போட்டு வாசிச்சிருப்பாங்க. பட் இந்த தடவை அப்படி வாசித்த மாதிரி இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சில்லை, நான் மேக்ஸிமம் சர்ச்சு லீவ் போட்ட மாதிரி இல்லை இந்த வருஷத்துக்கு. அப்படி எதுவும் மினிட் வாசிக்கலை. அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக தன்னிச்சை தான் தொடங்கியிருக்கேன். நல்ல விஷயம், தன்னிச்சையாக தொடங்குறது நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் தன்னிச்சையாக தொடங்குற ஃபாஸ்ட் ஒரு விஷயம் பண்ணணும், தன்னிச்சையாக தொடங்குனா தன்னிச்சையாக தான் முடிக்கணும். கமிட்டியில் எதுவும் கேட்காம நீங்கள் தொடங்குனீங்கன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதுக்கு கடைசி ஸ்டேஜை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பிஷப்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது, டேட் வாங்குறது எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். கமிட்டியில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி மினிட் போட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கமிட்டி அதை பார்க்கும். சரியா? எனக்கு கமிட்டியில் போட்ட மாதிரி தெரில, அதனால தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை கமிட்டியில் அந்த மினிட் போடலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு. ஏன்னா நீங்கள் தான் தொடங்கியிருக்கீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு திடப்படுத்தல் கொடுக்க வேண்டிய டேட்டை, பிஷப்போட டைம், பர்மிஷன் எல்லாம் கேட்க வேண்டியது நீங்கள். அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் நீங்கள் தான். எப்போன்னு சொல்கிறேன், கமிட்டியில் மினிட் பண்ணியிருந்தால் அதுதான் கமிட்டி தான் பொறுப்பு. கமிட்டி சேர்ந்து தான் போய் கேட்கணும். கமிட்டியில் மினிட் பண்ணி வாசித்த மாதிரி இல்லை. நார்மலாக எல்லா மினிட்டும் வாசிக்கிறீங்க, ஸோ மினிட் பண்ணி வாசித்தது மாதிரி இல்லை. அதனால் ஃபாஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பொறுப்பு. இந்த பொறுப்பை போன வாரம் தட்டி கழிச்சதுனால தான் மாறி மாறி வாக்குவாதம் வந்து கை நீட்டியிருக்காங்க. அப்போ இது யார் மூல காரணம்? ஃபாஸ்டர். தயவு செய்து ஃபாஸ்டர் நான் திரும்பவும் சொல்கிறேன், தோட்ட வாரம் அமைதியாக இருக்கிற இடம். மாறி மாறி எலெக்ஷனில் எல்லாம் நடக்கும். நடந்தாலும் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக போகும், பிரச்சனை இல்லாமல் போகும். இதை கை கலப்புறையும் போயாச்சு. ஏன்னா இந்த 2 மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாத ஒரு புதிராக இருக்குது. ஃபாஸ்ட்டு புதுசாக எதை க்ரியேட் பண்ணாதீங்க, இருந்துட்டு போட்டோம். இப்போ அட்கா கமிட்டி போட்டால் தான் தோட்ட வாரம் நல்லா ஒன்று கிடையாது சார். தோட்ட வாரத்தில் கமிட்டி ஒழுங்காக வேலை பார்க்க விட்டிங்கன்னா அது பாட்டில் நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கமிட்டி போட மாதிரி தெரியல, மினிட் வாசிக்க மாதிரி போகணும்னு தெரியல. அசஸ்மெண்ட் மட்டும் கரெக்டாக கட்ட வைக்கிறியே, உங்கள் சம்பளத்தில் எந்த பிரச்சனை வரப்படாதுல்ல. அசஸ்மெண்ட் மட்டும் கரெக்டாக போகிற மாதிரி தெரியுது, பாக்கி எதுவும் எனக்கு கரெக்டாக போகிற மாதிரி தெரியல. அதனால் எனக்கு ஆக்சுவலி இந்த திடப்படுத்தல் கரெக்டான ஆப்ஷன்ஸ் தெரியும். அது தெரிஞ்சிருந்தால் கட் அண்ட் ரைட்டாக நான் விஷயம் சொல்லியிருப்பேன். விஷயம் தான், ஃபாஸ்டர் தன்னிச்சையாக முடிவு பண்ணியிருந்தால் அதுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஃபாஸ்ட்டு தான் பார்க்கணும். சர்ச்சில் கமிட்டி முடிவு பண்ணி மினிட் போட்டிருந்தால் ஃபர்தர் ப்ரொசீடிங் அவங்க தான் பார்க்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்ச் கமிட்டி மினிட் எதுவும் போடல, அவங்கள்ட்ட எதுவும் டிஸ்கஷன் நடக்கலைன்னு நினைக்கிறேன். தன்னிச்சையாக ஃபாஸ்ட் தான் தொடங்கியிருக்கார். ஸோ பிஷப்கிட்ட டைம் வாங்குறது முதல் எல்லாமே நீங்கள் தான் போகிறோம். சரியா? அது எனக்கு இதுக்கு மேலே கிளாரிஃபிகேஷன் தெரியல. நான் வந்து இதில் பெரிய இதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன். அடுத்தது சர்ச் மக்கள் ஒரு விஷயம் பார்த்துங்க. அது நார்மலாக அந்த அடிப்பட்ட பாம்பு என்ன செய்யும் தெரியுமா? எவனை கடிக்கலாம், அதாவது 2 பீஸாக கிடந்தாலும் எவனை கடிக்கலான்னு வரும். இது அடிப்பட்ட பாம்பு கிடையாது, நீக்கோலி. தெரியுமா? நீக்கோலி கடித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் நீக்கோலி கடித்தாலும் அலர்ஜி முதல் எல்லாமே வரும். அந்த லெவலில் வந்து இப்போ இருக்காங்க. அந்த ஃபாஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனையை க்ரியேட் பண்ணலாம், ஒரு சர்ச்சு கமிட்டியை வந்து தப்பாக பண்ணுறாங்க, அவங்க மிஸ்லீட் பண்ணுறாங்கன்னு காட்டணும், அலிசா வந்து மோசம்னு காட்டணும். இப்படி ஒரு சில அஜெண்டா அவங்க வச்சுருக்காங்க. அதாவது 2 இந்த 1.5 மாதத்துக்குள்ளாடி இவங்க ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க. இது ஃபாஸ்ட் லீட் பண்ணுறாரு. ஸோ நான் சபை மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சோன்னா, அமைதியாக இருங்க. அடிக்க வந்தாலும் குழப்பம் இல்லை, பொறுமையாக இருங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு அடித்தடி வந்துட்டுன்னு வைங்களேன், பார்த்தீங்களா நாங்கள் இப்படி சொன்னோம், அவங்க கை நீட்டிட்டாங்க, அப்படித்தான் வருமே தவிர அவங்க செய்கிற தப்பு வெளியில் வராது. ஸோ இன்னும் ஒரு 1.5 மாதம் ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக இருங்க. நம்ம இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்துட்டோம், கொஞ்சம் கூட பொறுமையாக இருங்க. என்ன வாக்குவாதம் வரட்டும், என்ன வரட்டும், வாக்குவாதத்தெல்லாம் அது வராது. அது சும்மா அது வேண்டாம் வேலை காட்டாக்கு தான் அவங்களுக்கு கட்ஸ் உண்டே தவிர நேரம் பேசக்கெல்லாம் கட்ஸ் யாரும் கிடையாது. தெரியுதா? அப்படி உள்ளையே வெளியில் தான் இருப்பணும், சர்ச்சில் எல்லாம் அதிகம் வரமாட்டணும், பின்னாடி இருந்தால் பாலிடிக்ஸ் காட்டணும். அதை சரி, அதனால் அதெல்லாம் பேசண்ட விடுவோம். சர்ச் மக்கள் இதை மட்டும் கவனம், நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் லூஸ் டாக்ஸோ தேவையில்லாத ஒரு வார்த்தைக்கோ கை நீட்டவோ போயிடாதீங்க. கொஞ்சம் அடிபட்ட நீக்கோலி
பாம்புன்னு தான் சொல்லுவாங்க. இது பாம்பு கிடையாது, நீக்கோலி ஆகும். அடிபட்ட நீக்கோலி போட்டால் மண்டையில் போட்டிருக்கணும், நம்ம போடலை. இப்போ என்னது முதுகு ஒடிச்சு விட்டுருக்கோம். அந்த முதுகு ஒடித்தாலும் நீக்கோலி சும்மா இருக்காது. நீக்கோலி கடித்தாலும் அத்தாடம் முடங்குன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அது என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கரெக்டாக தெரியல. நீக்கோலி கடித்தாலும் அலர்ஜி வரத்தான் செய்யும். அதனால் தயவு செய்து நீக்கோலி கடிக்க விடாண்டா. நம்ம ஒதுங்கி நடப்போமே, நீக்கோலி அடிக்கவும் போண்டாம். அதாவது வாட்டில் போட்டு ஒரு 1.5 மாதம் பொறுமையாக எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக இருக்க முடியுமோ இருப்போம். ப்ரேயர் பண்ணுவோம். நிறைய பேருக்கு மனசு மாற வேண்டிய இருக்கு, மாறும். ஃபாஸ்டர் போன உடனே எல்லா மனசும் மாறும். இப்போது ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஃபாஸ்டருக்கு நல்ல சில விஷயங்கள் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்தாச்சு. அந்த சைட்லேருந்து கமெண்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ ஃபாஸ்டர் என்னைக்கு தோட்டம் சர்ச்சிலேருந்து வெளியில் போய் இன்னொரு ஃபாஸ்டர் வராங்களோ நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மாறி மாறி விரோதத்தை வருத்தி வச்சிடாதீங்க. இப்போ நான் வந்து வருத்தி வச்சு என்னோட நிற்கட்டும். நீங்கள் யாரும் மாறி மாறி விரோதத்தை வருத்தி வச்சிடாதீங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம தான் அவர் போயிடுவார், ஃபாஸ்ட் வந்து போயிடுவார். அவர் என்ன தோட்டத்துக்கு வரணும் அவசியமே கிடையாது. வீட்டு ஃபங்க்ஷன் அப்படி வந்தால் வரலாமே தவிர மற்ற மாதிரி தோட்டம் வரத்துக்கு வரணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. நமக்கு அப்படி இல்லை. எல்லா சண்டையும் எல்லாரையும் பார்க்கணும். ரோட்டில் பார்க்கும்போது ஊரில் இருக்க எல்லாரையும் பார்க்கணும் நம்ம, புரியுது? அதனால் தயவு செய்து எவ்வளவு தூரம் பொறுமையாக இருக்க முடியும். இந்த 1.5 மாதம் 1.5 மாதம் முடிஞ்சோட கொண்டாடுவோம். இந்த தோட்டத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி கொண்டாடலாம். நமக்கு கொண்டாடலாம். எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். இப்போவும் சொல்கிறேன், எல்லாருமே மறுபக்கம் இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஃபாஸ்ட்னால் ரொம்ப சங்கடப்பட்டுட்ருக்காங்க. நல்லா தெரியும். ஃபாஸ்டர் போகிற வரைக்கும் இந்த ப்ரெஸ்டேஜ் விட்டு கொடுக்காது. ஃபாஸ்டரோட இப்படி ஃபாஸ்டரை மாட்டி விடுது. அதனால் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அதனால் தயவு செய்து பொறுமைக்கு அந்த எண்டில் இருங்க. ஒன்றும் ஆக போகிறேன், நம்ம சர்ச்சை தானே, யாரும் தூக்கிட்டு நம்ப மாட்டாங்களா, டெவலப் ஆகும். சரியா? சரி, அடுத்து அவங்க சண்டே கிளாஸ் பொறுப்பாளர் 2 பேருக்கும் ஒரு வேண்டுகோள்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு கொஸ்டினாக எடுத்தாலும் சரி, அது நீங்கள் உங்கள் பாணி. ஏன்னா உங்களுக்கு வந்து அலிசனை வந்து இன்னும் என்ன சொல்கிறது, அலிசனை பாசம் என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. அலிசன் மோசம், அவன் கோவப்படும் அப்படின்னு உள்ள இதில் இருக்கும்போது நீங்கள் மனசிலாக்க மாட்டீங்க. அது உங்கள் விருப்பம், மனசிலாக்க வைப்பாங்க. உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் சண்டே கிளாஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஃபாஸ்டர் கதையை மறந்துடுங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது போட்டிக்கோ ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் இப்போவே ஆரம்பித்தா தான் முடியும். நமக்கு ஏப்ரல் மே 2 மாதம்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சரி, ஏன்னா அந்த விபிஎஸ் ஒரு வாரம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த வாரங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நமக்கு. திரும்ப நீங்கள் ஜூன் போயாச்சுன்னா ஸ்கூல் ஓப்பனிங், அப்படி திரும்பவும் ரொட்டீன் போயிடும். இங்கே ஒரு ப்ராக்டிஸ்க்கோ எக்ஸ்ட்ரா யாரையா வச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கவோ இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி எப்படி பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணுறதோ இந்த இப்போ தொடங்கினா தான் ஏப்ரல் மேலே அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பண்ண முடியும், ஏதாச்சும் பண்ண முடியும். சொல்லல, இப்போ ஏதாவது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு சொன்ன வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நம்ம பண்ணி கொடுக்குறதா இருக்கலாம். ஏன்னா அந்த டைம் தான் பிள்ளைகள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் ஸ்கூல் தொடங்கின பிறகு திரும்பவும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல் தொடங்கியாச்சுன்னா பிள்ளைகள் எப்படி இருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அதனால் உங்களுக்கு சண்டே கிளாஸ் நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அஃபிஷியலாக மீட்டிங் போட வேண்டாம். அஃபிஷியலாக மீட்டிங் போடணுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கேட்கணும். அன்அஃபிஷியலாக டீச்சர்ஸ் வந்து அசம்பிளி முடிஞ்சோட 10 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லோரும் சேர்ந்து, அலிசா மட்டும் கிடையாது, எல்லோரும் சேர்ந்து சண்டே கிளாஸை டெவலப் பண்ணுவோம். எனக்கு நல்லா தெரியும் ஃபாஸ்ட் உங்களை செய்ய விடலை. அதனால் நீங்கள் ஃபாஸ்ட் போன அப்புறம் செய்யலாம் அப்படின்னு இருந்தாச்சுன்னா அரை வருஷத்தை காணாது. மே முடிஞ்சோன்னா முடிஞ்சு இந்த வருஷம். ஏன்னா அடுத்து ஸ்கூல் ஓப்பனிங், உங்களுக்கு அடுத்து கோட்டாளி லீவு, அப்படி இப்படி போயிருமே தவிர இப்போ கோட்டாளி தாண்டியாச்சுன்னா நமக்கு இங்கே பிஸி ஆயிரும், போட்டிகள் அப்படி இப்படி போயிடும். அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் ஆரம்பத்திலே பண்ணியிருக்கோம். நீங்கள் போன வருஷமே எல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக வந்திருக்கும். போனோட எதுவுமே நீங்கள் பண்ணலை. ஸோ இப்போது நான் சொல்கிறதுனால உங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாம் ரெடியாக தான் இருக்கோம், எல்லாம் ரெடியாக இருக்கோம். ஆனால்
நீங்கள் அதை எப்படி கொண்டு போகிறீங்கன்னு எங்கள்கிட்ட சொன்னால் தான் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். கண்ணை மூடிட்டு நாங்கள் எதுவும் சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் பார்த்த விஷயம் என்னென்னா, நம்ம மீட்டிங்கில் வந்து எக்ஸாமுக்கு பேசின டைமில் ஒரு 4-5 டீச்சர்ஸ் பேசுனாங்க. அவங்க பேசுனது கரெக்டு. பட் யாரும் ஏன் வேண்டாம்னு சொல்லி கை தூக்கலைன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதுலேயும் சில கஷ்டங்கள் உண்டு. அதனால் இது வந்து டிஸ்கஷனில் விட்டு செஞ்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருக்கலாம், என்ன நடக்குதுன்னு பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் எல்லோரும் வந்து யாரும் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது தைரியமாக பேசுகிறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா தைரியமாக பேசாச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஃபாஸ்ட் உடனே என்ன பண்ணுறாரு, இவங்க அந்த டீம் இந்த டீம் அப்படி கொண்டு போயிடுறாரு. கொண்டு போய் நீங்களாக தான் செய்கிறீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கவுண்டர் சொல்லியாச்சுனாலே, இது அங்கன்னு சொல்லி விட்டுருக்கு, அவன் சொல்லி கொடுத்தான், அவன் தான் இவனை இது பண்ணிகிட்ருக்கான், அப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் சண்டே கிளாஸ் டெவலப் பண்ண முடியாது. அதாவது என்ன சொல்கிறது, அரசியலில் அந்த பொறுப்பில் இருக்கவங்களுக்கு அது வார்த்தை கரெக்டாக வரும், விமர்சனங்கள் வரத்தஞ்சு. அந்த விமர்சனத்தை கரெக்ட் பண்ணுற ஆள் தான் அரசியல்வாதி, பொறுப்பாளர். ரெண்டு அரசியல்னு இல்லை, பொறுப்பாளரும் அதே தான். ஒரு விமர்சனம் வருது, நீங்கள் செய்கிற தப்பாக இருக்குன்னா நீங்கள் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு பாருங்கள். யார் சொல்கிறான்னு கேட்காதீங்க. அதனால் தயவு செய்து உங்களை சண்டே கிளாஸ் டெவலப் பண்ணணும்னு நாங்கள் எல்லா டீச்சர்ஸும் அதில் தான் இருக்கோம். அன்அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் போட்டோம். டீச்சர்ஸ் 10 நிமிஷம் உட்காருங்கன்னா அது ஒரு விஷயம் இல்லை. செக்ரட்டரிக்கு அந்த பவர் உண்டு. செக்ரட்டரி அந்த பவர் வந்து அஃபிஷியல் மீட்டிங் நடத்துறதுக்கு தான் ஃபாஸ்ட்டாக கேட்டு பண்ணணும். அன்அஃபிஷியல் பண்ணலாம். உட்காந்து 10 நிமிஷம் பேசுவோம், என்ன பண்ணலான்னு 10 நிமிஷத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்களே கோஆர்டினேட் பண்ணலாம். உங்களுக்கு யாரை வச்சு கோஆர்டினேட் பண்ணணும்னா பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். நான் அஞ்சல் அந்த எக்ஸாமுக்கு அந்த டீச்சர்ஸ் பேசுனா அப்போ தான் யோசிச்சேன், நம்ம பிள்ளைகள் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ இதை பேசுனாங்க, என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னுலாம். அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஏன் பேசாமல் இருக்காங்கன்னா, நம்ம பேசி நீ ஃபாஸ்ட்டாக சங்கடப்படுத்தணும், நம்ம பேசி நீ நம்ம டீமில் உள்ள எல்லாம் சங்கடப்படுத்தணும், இப்படி எல்லாம் தான் இருக்காங்க. அப்படி வேண்டாம். சண்டே கிளாஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுனோன்னா நீங்கள் முடிவு பண்ணுங்க. அலிசன் நல்லது பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடி, வேண்டாத பண்ணதான் கூட இருக்க மாட்டேன். இது பாலிடிக்ஸ் அப்பாற்பட்ட, நான் திரும்பவும் சொல்கிறேன், பாலிடிக்ஸ் எலெக்ஷன் பாலிடிக்ஸில் உங்களுக்கு ஆப்போசிட் நான் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு ஆப்போசிட் ஒர்க் பண்ணவும் செய்வேன், உங்களுக்கு ஆப்போசிட்டாக கட்டாயம் ஓட்டு போடவும் செய்வேன், அடுத்த வருஷம் உங்களை தோக்கடிக்கவும் செய்வேன். அடுத்த டீம் அடுத்த எலெக்ஷன் கட்டாயம். அது வந்து நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு வேண்டி. பட் நீங்கள் இப்போ பொறுப்பில் இருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு வேண்டி நாங்கள் இதுக்கு தயாராக இருக்கிறோம். எல்லா டீச்சர்ஸுமே ரெடியாக தான் இருப்பாங்க. யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. இல்லை வேண்டாம், இப்படி உப்புக்கு சப்பு இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு போனீங்கன்னா பண்ணிட்டு போங்க, சரியா? ஏன்னா எனக்கு இது எப்படி கரெக்டாக தெரியுதுன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு ஆற்றூரில் ரிட்ரீட் வைக்க சொன்ன விஷயம் ஒன்றில் நம்ம பாஸ்டர்கிட்ட போயிடும், இல்லை உங்கள்கிட்ட போயிருக்கோம், வேறு எந்த சர்ச்சிலேருந்து போயிருக்காது இந்த விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆட்களை கோஆர்டினேட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் சங்கடம், பைசா செலவாகும். பாஸ்டருக்கு என்னென்னா டைம் 8 மணிக்கு இருக்குன்னா 10 மணிக்கு போனால் எனக்கு அவருக்கு, ஆனால் அவர் கரெக்டாக இருப்பார். எந்த ரிட்ரீட் எடுத்து பாருங்கள், இந்த ஃபாஸ்டர் வந்த பிறகு அங்கே போய் எல்லா சர்ச்சும் முடிச்சு நமக்கு இருக்க இடம் இருக்காது. அவர் சிம்பிளாக அங்கே 9 மணிக்காக இருக்கும், இங்கே தான் 8:30 கிளம்ப சொல்லுவார். எங்கே கன்னியாகுமரியில் 9 மணிக்காக இருக்கும், இல்லை முட்டத்தில் 9 மணிக்காக இருக்கும், இங்கே 8:30 கிளம்ப, அரை மணிக்குள்ளே போய் சேருமா உங்களுக்கு? பாக்கி எல்லா கோயிலும் சீக்கிரமாக போய் சேரும். இது வந்து அவருக்கு அவர் என்ன நிலைச்சுன்னா, அவர் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கார். அது உங்கள் விருப்பம், நீங்கள் கரெக்ட் பண்ணதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். ஃபர்ஸ்ட் நான் திரும்பவும் சொல்கிறேன், இருக்க போகிற 1.5 மாதம் தேவையில்லாமல் எரிய தீயில் எண்ணெயை கொளுத்தி விட்டு தேவையில்லாமல் ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. திரும்ப திரும்ப சபை மக்கள் பொறுமைக்கு அந்த எண்டில் இருங்க. அடிபட்டா நிக்கோலி, பாம்புன்னு சொன்னால் கூட பாம்பு அசைக்கப்படுது, நிக்கோலி சீரத்தான் செய்யும். அது பாம்பு மாதிரி படம் காட்டான பாம்புகளும் கிடையாது, அது பயங்கரமாக அந்த தலையில் எடுத்துக்கிட்டேன், பாம்பே கிடையாது நிக்கோலி. அதனால் பொறுமையாக இருப்போம், ஒரு 1.5 மாதம் கூட தானே பொறுமையாக இருப்போம். அதுக்கப்புறம் யாரும் வாயை திறக்க மாட்டார். அடுத்து வந்து ஃபாஸ்ட் வந்து பார்த்துக்கிடுவாங்க. ஃபாஸ்ட் வந்து இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க இல்லைங்க, அவர் வந்து புதுசாக போயிட்டே இருக்கும். அதனால் பொறுமைக்கு அந்த டைம் இருப்போம். தேவையில்லாமல் ஒரு இஷ்யூஸுக்கு நம்மளாக போக வேண்டாம். சரி, இன்னொரு விஷயம், இந்த நான் ஏற்கனவே இருந்த டீம் இப்போதைக்கு எனக்கு ஆப்போசிட்டாக இருக்க டீம்ல ஒரு விஷயம் சொல்கிறேன்.
எனக்கு ஃபைனான்ஷியல் விஷயத்தில் தயவு செய்து பர்சனல் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க. நான் யாருக்காக கொடுக்கணும்னு சொன்னால் நான் பார்த்துக்கிடுவேன், என் ஒய்ஃபு இருக்காங்க பார்த்துக்கிடுவாங்க. சரியா? நீங்கள் யார் ஏற்ற பிடிச்சாதீங்க. நாங்கள் வாங்கி தரலாம்னோ இல்லை நாங்கள் தம்பிகிட்ட அலிசனுக்கு தம்பியார்கிட்ட பேசிட்டு என்ன செய்யலாம்னு யாரும் வாயை திறக்காதீங்க. நான் சிலருக்கு கொடுக்க வேண்டாம்னு பிடிச்சி வச்சுருக்கேன்னு அது காரணம் உண்டு. எனக்கு ஆப்படிச்சிருப்பாங்க, அதனால தான் சிலருக்கு வந்து மெதுவாக கொடுத்தா போதும், அவசரம் இல்லை. நமக்கு ஆப்படிச்சாங்க இல்லையா, இருக்கட்டும்னு சில விஷயங்களை பிடிச்சி வச்சுருப்பேன். அப்படி தான் இருக்குமே தவிர வேறு யாருக்கும் ஃபைனான்ஷியல் இது கிடையாது. அதனால் தயவு செய்து நீங்கள் பயங்கர யோக்கியம் காட்டிட்டு அலிசன் தானே நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கேயும் பிளாக் பண்ண போகாதீங்க. இப்போ ஒரு இடத்துல பிளாக் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு விஷயம் வந்தது. எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு ஃபெப்ரவரி லாஸ்ட்டில் வர வேண்டிய அமௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்க மாதிரி வந்திருக்கு. அவங்களுக்கு நான் அடுத்த புதன்கிழமை டைம் கொடுத்துருக்கேன். அந்த அமௌண்ட் வந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை ஓவர். இல்லைன்னு சொன்னால் பேரை போட்டு நீங்கள் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ஆதாரத்தோட பேரை போட்டு இன்னார் எனக்கு ஃபைனான்ஷியலில் விளையாடுறாங்க, அப்படியே பிளாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பச்சைக்கு போட்டுவிடுவேன். எனக்கு பர்சனல் விஷயத்தில் யாரும் தலையிடறதுக்கு எந்த அது, ஏன்னா அதிகாரம் இருந்த டைமில் உங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்போ என்னை ஒன்றும் இல்லாமாக்கிட்டு ஃபைனான்ஷியல் விஷயத்தில் விளையாடாதீங்க தயவு செய்து. ஏன்னா நான் அந்த நம்பி சில விஷயங்களை வச்சுருப்பேன். 1000-2000 கிடையாது, பெரிய அமௌண்ட்டு. அதை நம்பி சில விஷயங்களை நான் வச்சுருக்கிறேன். எனக்கு அது நடக்காது அப்படின்னு போகும்போது கட்டாயம் நான் ப்ரொவோக் ஆவேன். அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. அதனால் யாரும் பயங்கர யோக்கியம் காட்டிட்டு நாங்கள் பயங்கர சம்பவமாக நாங்கள் சொந்தக்காரலாக்கும் ஆணையாக்கும் சேனையாக்குன்னு சொல்லிட்டு இஷ்யூவில் தலையிடாதீங்க. அது யாராக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எனக்கானதை நான் பார்த்துக்குவேன். தேவையில்லாமல் நீங்கள் அதில் தலையிட்டு இல்லை நீ கொடுக்கண்டாம் பார்த்துக்கலான்னு சொன்னாலும் இஷ்யூ வேறு. புரியுதா? உங்களுக்கு பணம் இருக்குமா இருக்கும், நான் அதை நம்பி சில விஷயங்களை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த பணம் புதன்கிழமைக்குள்ளாடி வந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை ஓவர். இல்லைன்னா அடுத்த வீடியோ உங்கள் பேரோட, ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட ஏற்கனவே நீங்கள் யாருன்னு இப்போ போனது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவுட்லைன் கொடுத்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ நான் கொடுக்க சொல்லலை, அடுத்ததில் கட்டாயம் நான் சொல்லுவேன். எனக்கு புதன்கிழமை அமௌண்ட்டு வரலன்னு சொல்லிச்சுன்னா யார் போய் விலக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. சிம்பிளாக வேற ஒன்று சொல்லிட்டுல, அண்ணனும் தம்பியும் பிரச்சனை ஆக்கண்டே தம்பியாரை கேட்காம எதுவும் பண்ணாத, எனக்கு டீலிங்க தம்பியாரை கேட்காம எதுவும் பண்ணாதுன்னு பேசியிருக்கீங்க. அது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் உண்டு. அதனால் தயவு செய்து எனக்கு விஷயம் தலையிடாதீங்க. சம்மந்தப்பட்ட நபர் சொல்லிடுங்க, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அலிசன் டீலிங் அலிசனோட முடிச்சுக்கிங்கன்னு சொல்லிடுங்க. பிரச்சனை கிடையாது. கட்டாயம் யாருன்னு பண்ணீங்க போலீஸ் கேஸ் போடணும் இனி பயப்பட மாட்டேன். இனி பயப்பட மாட்டேன். நான் சாட்சி இருக்குது, எனக்கு லைஃப், எனக்கு அமௌண்ட்டு சும்மா 1000-2000 கிடையாது, பெரிய அமௌண்ட். நான் அதை நம்பி இருக்கேன். நான் அதுக்கு வச்சு சில செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, சில வேலைகள் இருக்குது எனக்கு. அதை நம்பி தான் 1 வருஷம் ஆச்சு. அந்த அமௌண்ட் வந்து அவங்க டேட் சொல்லி ஃபெப்ரவரி லாஸ்ட் தந்துருக்கணும். இப்போ வந்து திடீர்னு அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும்னு வருது. சரி, அது பிரச்சனை இல்லை, பார்ப்போம். நான் என்ன நடக்குன்னு பார்ப்போம். புதன்கிழமை டைம் கொடுத்துருக்கேன், என்னென்ன பார்ப்போம். ஸோ தேவையில்லாமல் அதுலேயும் யாரும் தலையை போட்டு உடையாதீங்க. உங்களுக்கு அது நல்லது இல்லை. ஓகேவா? பாய்.